அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் மந்த்து நமக்கு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ நவம்பர் மந்த்து எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு நமக்கு ஆனுவல் பிளானில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நம்ம தேர்ச்சி பெறணும், வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிச்சுட்ருக்கோம். அதில் மேக்ஸிமம் பார்த்தினாக்கா நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக், அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருமே யாரெல்லாம் பார்த்தினாக்கா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் வேலை வாங்கணுன்றதுக்காக இந்த ஆர்ஆர் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோம். இந்த ஆர்ஆர் மந்திரம் அப்படின்றது ஏதோ நான் புதுசாக சொல்கிற மந்திரமெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ரிப்பீட் ரிவிஷன். என்ன சார் ரிப்பீட் ரிவிஷன்? நம்ம பார்த்தினாக்கா பிஜிடிஆர்பி படிக்கிறோம். இதில் எஜுகேஷன் சைக்காலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இதில் பார்த்தினாக்கா எப்பிங்காஸ் உடைய ஃபர்கெட்டிங் கவ், எப்பிங்காஸுடைய மறத்தல் வளைகோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எப்பிங்காஸுடைய மறத்தல் வளைகோட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் படித்தாலையும் புதுசாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணோம் அப்படின்னாக்கா வித்தின் 1 hour, சரிங்களா, வித்தின் 1 hourக்குள்ளே 50% பார்த்தினாக்கா மறந்து போயிடும். வித்தின் 1 hourக்குள்ளே 50% பார்த்தினாக்கா மறந்து போயிடும். வித்தின் 24 hours வித்தின் 24 hours 70% மறந்து போயிடும். அப்போது 24 hours கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ மட்டும்தான் ஞாபகம் இருக்கும்? வெறும் 30% மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். நிறைய பேர் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக வேலை வாங்கிடணும்னு சொல்லிட்டு இரவு பகல் பாராமல் பார்த்தினாக்கா நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. நிறைய கஷ்டப்பட்டு நிறைய சிரமத்துக்கு இடையில் நிறைய பார்த்தினாக்கா அவமானத்துக்கு இடையில் பார்த்தினாக்கா படிச்சுட்ருக்கீங்க. ஆனால் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ரிவிஷனே பண்ணுறதில்ல. ஸோ பண்ணிக்கலாம், நமக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே பார்த்தினாக்கா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது வித்தின் ஹவர்க்குள்ளே 50% மறந்து போயிடும். வித்தின் 24 hours எனக்கு நமக்கு பார்த்திங்கன்னா 70% மறந்து போயிடும். அப்போது அதை ஓவர் கம் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணணும். அப்போ இன்றைக்கி பார்த்தினாக்கா ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த படிக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் நீங்கள் புக்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% பார்த்தினாக்கா புதுசாக தெரியும். பேலன்ஸ் 50% மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இதே பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் ஒரு 1 month கழித்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் டே படிச்சிங்க பார்த்தீங்களா, இதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாங் பீரியட் தேவைப்படும். அட்லீஸ்ட் பார்த்தினாக்கா ஒரு 3 hours 4 hours தேவைப்படும். திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அதிகபட்சம் ஒரு 20% தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ பேலன்ஸு 80% பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? புதுசாக தான் படிக்கணும். அப்போது அந்த மாதிரி படிக்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம 20% தான் ஞாபகம் இருக்குது, 80% படிக்கிறதுக்கு ஒரு 4 hours தேவைப்படும். ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் டே படிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெறும் 1 hour இருந்தால் போதும். அதை என்ன பண்ணலாம்? படித்ததை பண்ணாக்கா ரீகால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போது யார் ஒருத்தர் இந்த ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறாங்களோ, யார் ஒருத்தர் ஒரு யூனிட்டை குறைஞ்சது ஒரு 3 இல்லை 4 முறை ரிவிஷன் பண்ணுறாங்களோ, அவங்க வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம். நீங்கள் யார்கிட்டையாவது கேட்டு பாருங்கள், இதுக்கு முன்னாடி வேலைக்கு போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிப்பீட் ரிவிஷனை ஃபாலோ பண்ணவங்க தான். இந்த ரிப்பீட் ரிவிஷனை ஃபாலோ பண்ணாமல் நம்மளால் பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாங்க முடியுமான்னா வாங்க முடியும், லக் இருந்தால் தான். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் லக் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 1% மட்டும்தான். ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் இருக்கிற 99%. அப்போது நம்ம வெறும் 1% மட்டும் நம்பி உட்காந்துருக்கூடாது. நம்ம 99% நம்பிட்டு இருக்கணும். 99% அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்குது. அந்த 1% அப்படின்றது வெளியிலேருந்து கிடைக்கிறது லக்கு, சரிங்களா. அந்த 1% கிடைக்கலாம், கிடைக்காம கூட போகலாம். ஆனால் அந்த 1% பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. ஆனால் 99% பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா போதும், அந்த 1% லக் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட சேர்ந்துடும். அப்போது அந்த 99% சொல்லக்கூடிய ஹார்ட் ஒர்க், படிக்கிறது, கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, நிறைய நேரம் படிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 4 hours 5 hours 6 hours 7 hours ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் படிக்கிறீங்க. அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க், அந்த 7 hours 6 hours படிக்கிறீங்க இல்லையா, அதில் ஒரு மணி நேரம் முன்னாடி நாள் படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்காக அலாட் பண்ணுங்கள், ஒதுக்குங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தேர்ச்சி பெற முடியும்.
ஸோ ஒருத்தர் வேலை வாங்கணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆர்ஆர் மந்திரம். இந்த ஆர்ஆர் மந்திரத்தோடு சேர்த்து இன்னொரு விஷயம், டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட்டு போடாமல் நம்மளால் பண்ணாக்கா மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. என்ன மிஸ்டேக்ஸ் வருதுன்னு நம்மளால் பண்ணாக்கா ஊகிக்கவே முடியாது. டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் நமக்கு எது ஞாபகம் இருக்குது, எது ஞாபகம் இல்லை, எவ்வளோ அளவுக்கு நமக்கு தெரியுது, எவ்வளோ அளவுக்கு தெரியல, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஸ்ட் அப்படின்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்ன தான் நம்ம பண்ணாக்கா 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் படித்தாலேயும் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணாலேயும் அந்த டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப 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 எசென்ஷியல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்ட்டு, ஆர்ஆர் மந்திரம், இது ரெண்டும் போதும். இது ரெண்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் 99% ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த 99% ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்ஆர் அண்டு டெஸ்ட் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி 99% ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1% லக் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நம்ம வேலையும் வாங்க முடியும், போஸ்டிங் ஆர்டரும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.